உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னோட பாட்டை உன் பாட்டுன்னு சொல்லி நீ பண்ண சூழ்ச்சிக்கு இப்ப நீ வந்து நியாயம் பேசலையா தம்பி? ஆரம்பிச்சு வச்சது நீங்க, முடிச்சு வச்சதுதான் நான். முள்ள முள்ளால் எடுக்கிற மாதிரி சூழ்ச்சியை சூழ்ச்சியால வெல்றது தப்பு இல்லை சார். நான் நிஜமாவே நியாயத்துக்காக தான் சூழ்ச்சியை கையில் எடுத்தேன். அதாவது உங்கள் லாங்குவேஜில் சொல்லணும்னா உங்கள் பொருள் எடுத்து உங்களே போட்டேன். சின்ன பையன்னு சாதாரணமாக எடை போட்டது என் தப்பு. இறங்கி ஆட்டம் காட்டிட்டே இல்லை சார். இந்த ஃபீல்டில் எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள். கொஞ்சம் கூட உங்கள் இமேஜ் பற்றிலாம் யோசிக்காமல் இறங்கி ஆடுறீங்கல்ல. நான் இப்போ தான் சார் இந்த ஃபீல்டுக்கு புதுசாக வந்திருக்கேன். நான் ஏன் சார் இமேஜ் பற்றிலாம் யோசிக்க போகிறேன்? அதுவும் நீங்கள் விடாமல் என்கிட்ட போட்டி போடும்போது நான் எப்படி சார் ஒதுங்கி போக முடியும்? ஆமாம் பல்லவி, நான் டார்ச்சர் பண்ணதை மட்டும்தான் உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்லைப்பா, பல்லவி யாருங்கிறதையும் உங்ககிட்ட சொல்லிட்டாங்களான்னு கேட்குறேன். புரியுது. அப்போ பல்லவி மேடம் இன்னும் அவங்க யாருங்கிறத வெளிப்படுத்தலை. அப்படி சேஃபா கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் உங்க ரியாக்ஷனை பார்த்து கணிக்கிறது தான் தம்பி, வேற ஒன்றும் இல்லை. பிசினஸ்ல ஜெயிக்க சூழ்ச்சி பண்றதெல்லாம் இந்த வியாபாரத்தில் ரொம்ப சகஜம் தம்பி. இப்போ நீயும் பதிலுக்கு சூழ்ச்சி பண்ணி என்னை ஜெயிச்சு காட்டிட்டல்ல, அதையும் சகஜான்னு எடுத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். ஆனா இந்த பல்லவி உங்ககிட்ட ஒரு கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டு இருக்கா பாரு, அது ஏன்னு யோசிச்சியோ? எதை மறைக்கிறா? எதுக்காக மறைக்கிறா? அது ஏன்பா என் கம்பெனிக்கு வரப்போ முகத்தை காட்டிட்டு வரா, உங்க கம்பெனிக்கு வரப்ப மட்டும் உன் முன்னாடி ஓடி போய் ஒளியிறா? அதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சியா நீ? என்னப்பா பதிலே சொல்லாம பார்த்துக்கிட்டே இருக்க? இதை நான் உனக்கு சவாலாவே விடுறேன். ஒன்னால பல்லவி யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா? சவால் எனக்கு ஜெயிச்சு மட்டும்தான் சார் பழக்கம். சோ சவாலை ஏத்துக்கிற? கண்டிப்பா. கூடிய சீக்கிரம் பல்லவி யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.